ஹாய். ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாமா? வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் possible volume of a vessel that can be used to measure exactly the volume of milks in cans of 100 liters, 120 liters and 160 liters. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா மொத்தம் டிஃப்ரெண்ட் வால்யூம் ஆஃப் கேன்ஸ் வந்து இருக்குது. எவ்வளவு? 100 லிட்ரு, 120 லிட்ரு, 160 லிட்ரு. இதில் எல்லாத்துலையும் என்ன இருக்குது? மில்க் இருக்குது. சரியா? ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏதாவது ஒரு கேன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் எக்ஸாக்டாக வந்து என்ன பண்ணணும்? ஈக்குவலாக வந்து அளக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கேனோட கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கனால என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும். அதுதான் ஆன்சர். பண்ணலாமா? ஸோ 100 எப்படி எழுதலாம்? 10 இன்ட்டு 10ஆ? ஸோ அதை 2 இன்ட்டு 5ன்னு எழுதிக்கிறேன். ஸோ அடுத்து 120ஆ? அதை 10 இன்ட்டு 2 இன்ட்டு 6, 6 2 சார் 12, 12 10 சார் 120. ஸோ அடுத்து 160ஆ? ஸோ அதையும் 10 இன்ட்டு 2 இன்ட்டு 8ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த 6ஐயும் 2ஐயும் மறுபடியும் 6ஐயும் 8ஐயும் மறுபடியும் எழுதிக்கிறேன். 6னா 2 இன்ட்டு 3, 8னா 2 இன்ட்டு 4 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாமா? பார்த்தீங்க அப்படின்னா 10, அப்புறம் என்ன 2. ஸோ அப்போது 10 இன்ட்டு 2 தான் HCF. ஸோ HCF எவ்வளோ? 20. ஸோ ஆன்சர் என்ன? 20 லிட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி எங்ககிட்ட இவ்வளோ டிஃப்ரெண்ட் வால்யூம் ஆஃப் வந்து கேன்ஸ் இருக்குது, இவ்வளோ டிஃப்ரெண்ட் வால்யூம் ஆஃப் லிக்விட் வந்து இருக்குது. இதை நாங்கள் வந்து ஒரே மாதிரியான கேன் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அளக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். HCF தான் ஆன்சர். ஸோ இங்கே இது 3ஓட HCF 20. ஸோ 20 தான் ஆன்சர். இந்த மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய் கைஸ், தேங்க்யூ.